இது வந்தாச்சு. வாங்க சின்னையா. அம்மா கை உண்டு. அப்பா இந்த புடி உனக்கு தான் சாப்பாடு. சின்னையா எனக்கு இப்ப வேண்டாம், நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுறேன். ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. உனக்காக நான் மங்கையத்து கூடவே நின்னு பொடி தோசை ஒண்ணும் முட்டை தோசை ஒண்ணும் சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுரு, நேரம் ஆகுதுல. இந்தா. விட மாட்டீங்கல்ல சின்னையா? சாப்பிடு. ஆமா சின்னையா, நீங்க சாப்பிடலையா? இல்ல, நீ முதல்ல சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிடுறேன். முதல்ல நீ சாப்பிடணும், அப்புறம் நம்ம 2 குழந்தைங்களும் சாப்பிடணும். பசியோட இருப்பாங்கல்ல. ஓஹோ, அப்படின்னா நீங்க எனக்கு பசிக்குமேன்னு நினைச்சு மங்கையம்மா கிட்ட தோசை சுட்டு வாங்கிட்டு வரல. உங்க குழந்தைக்கு பசிக்குமேன்னா தோசை வாங்கிட்டு வந்து என்ன இப்ப சாப்பிட வைக்கிறீங்க, அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் இல்லை ஈசு. நீ பசியோட இருக்க கூடாது, நம்ம குழந்தைங்களும் பசியோட இருக்க கூடாது. அதனாலதான் ஒரு புருஷனாவும் ஒரு தகப்பனாவும் நான் சரியா தானே வேலை பார்க்கிறேன். ஈசு, நீ இப்படிலாம் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காம நல்லா தோசையை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடு. ஆமா, பேசாம சாப்பிட்டாதான் சாப்பிடுறது உடம்புல விட்டும்னு அம்மா சொல்லுவாங்க. சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, நான் போய் இன்னும் 2 தோசை எடுத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம் சின்னையா, வேண்டாம். ஏன் ஈசு? நைட்ல எப்பவுமே நான் 2 தோசை தான் சாப்பிடுவேன், எனக்கு 2 போதும் சின்னையா. ஈசு, வழக்கமா நீ 2 தோசை தான் சாப்பிடுவ, அது உனக்கு. ஆனா ஏன் 2 குழந்தைகளுக்கும் நான் ஆளுக்கு ஒரு தோசை கொடுக்க வேணாமா? அப்புறம் ராத்திரி முழுக்க அவங்க 2 பேரும் பட்டினியா கிடக்கணுமா? நான் அத்தை கிட்ட 2 தோசை சுட்டு வைக்க தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு வந்துடுறேன். அபிமா, நீயே வந்துட்டியா? இங்க வர ஆர்டர் வந்துருச்சு. இங்க வர 2 தோசை. இந்த 2 தோசையும் நம்ம குட்டி குழந்தைகளுக்காக கொஞ்சம் குட்டியா ஊத்திருக்கேன், பாத்தியா? அடடா சின்னையா, நான் சாப்பிடுறதே குழந்தைங்களுக்கு போதும், அதுக்கே நீங்க என்ன படுத்தி எடுக்கிறீங்க. சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். சின்னையா, என்னால 4 தோசை சாப்பிடவே முடியாது சின்னையா. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது ஈசு. நம்ம குழந்தைங்க என்ன மாதிரி நல்ல கொழு கொழுன்னு குண்டா பிறக்கணும்னா நீ இந்த 4 தோசையை சாப்பிட்டுதான் ஆகணும். அப்படிமா நீயே சொல்லு. நீயும் சின்னையாக்கு சப்போர்ட்டா? அபிமா, நான் எப்ப அபிமா 4 தோசை சாப்பிட்டிருக்கேன்? ஈசு, மனம் இருந்தா மார்க் பந்து. என்ன அது மனசு இருந்தா மார்க் முண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அததான் வார்த்தை குளறிட்டேன். எப்படி சாப்பிடுறதுன்னு சும்மா கேட்டுக்கிட்டு இருக்காத, சாப்பிட்டு பாரு, உன்னால முடியும். உன் சின்னையா சொல்றேன். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா? அத்தைய கூப்பிடுறேன். அத்தை, இப்ப வாய் மூடு. எதுக்கு இப்ப அம்மா கூப்பிடுற? அப்புறம் உங்களை பத்தி போட்டு கொடுக்கதான். என்ன ஈசு நீ இப்படி பண்ற? போய் ஈசு, ஒண்ணு நம்ம குழந்தைங்கள்ட்ட என்னைய போட்டு கொடுக்குற, இல்லனா என் அம்மா கிட்ட என்னைய போட்டு கொடுக்குற. யார்ட்டியாச்சும் என்னைய மாட்டி விடுறதே உனக்கு வேலையா போச்சு இல்லை ஈசு? இது உனக்கே நியாயமா இருக்கா? ஆமா, நான் சொல்றதான் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே, வேற நான் என்னதான் பண்றது? அத்தை, அத்தை இங்க வாங்க, உங்க பையனை பாருங்க, என்ன டார்ச்சர் பண்றாங்க. வயித்து புள்ளத்தாச்சிய கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுறா, இல்ல கம்ப எடுத்துட்டு வர. நீ கம்பெல்லாம் எடுத்துட்டு வரணும், நான் சும்மா பேசிக்கிட்டு தாமா இருக்கேன். நீ அங்கேயே வந்துடாத. ஈசு, என்ன என் அம்மா கிட்ட என்ன மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கா? நான் நம்ம 2 குழந்தைகளுக்கு பசிக்குமேனு 2 தோசை ஜாஸ்தியா சாப்பிட சொன்னேன். இது ஒரு தப்பா? இது ஒரு குத்தமா? இரு, அம்மா பேரை சொல்லி மிரட்டல நீ. இருக்கட்டும் என் செல்லங்களா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? உங்க அப்பா உங்களுக்காக நீங்க சாப்பிடணும்னு ஆசையா தோசை சுட்டுட்டு வந்து கொடுத்தா உங்க அம்மா சாப்பிட முடியாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. நான் என்ன பண்றது? நீங்களே ஒரு நியாயத்தை உங்க அம்மாட்ட கேளுங்க. ஐயா.